இதுதானே ஆனகுதி பட்டணும். ஆனகுதி பட்டணும் காமெடி. ஆமா நாங்க என்ன கேட்டோம்? ஒரு பாட்டு பாட தெரியாது. ஆனகுந்தி பட்டணமா ஆனகுந்திமா நகரம் தான் நான் சொன்னேன். காது கூறி அப்படி கேக்குது. சுபத்ரை அம்மா இருக்கிறாங்களா? சுபத்ரை அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நாங்க யாருன்னு அந்த அம்மா கிட்ட சொல்றோம். நீ யாருன்னு புடிச்சு விடு. பரவாயில்ல நாங்க அந்த அம்மா கிட்டே சொல்றோம். என்ன என்னன்னு சொல்லிட்டு சொல்லு முன்ன. ஐயோ எங்களுக்கு ஆபத்து ஆபத்து இப்படிலாம் காட்டிட்டுலாம் போனீங்களா வந்து அந்த அம்மா வந்து ஆபத்தை காக்காது. எப்ப போனாலுமே ஆபத்துன்னு போகும்போது நம்ம எல்லாம் வந்து முகத்தை டக்குன்னு காட்டக்கூடாது. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் மூஞ்ச காட்டக்கூடாதான். அப்படின்னா மூடிக்கலாம். எப்படி டீட்டெயிலா எப்படி கிளியரா எடுத்து சொன்னேன். எங்க அம்மா கிட்ட மூஞ்செல்லாம் மூடிட்டு போனா தான் ஆபத்தை காக்கும். இப்படி போய் சிரிச்சுக்கிட்டு இந்த பள்ளியாட்டும் ஆய புண்டாட்டம் காப்பாற்ற மாட்டாங்க. ஐயோ ஐயோ அம்மா ஆபத்து. நீதான் வேற செஞ்சு போயிருந்தா உனக்கு என்னன்னு தெரியும். அங்க எதுக்கு போய் விடுற? இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியல. என்னால பார்க்க முடியல. சமாளிக்க முடியல. நான் சமாளிக்க அம்மா லீவ் எடுத்துக்கிறேன்னு கூட சொல்லி இன்னைக்கு ஒண்ணு பிரச்சனை. ஆடிக்கிறோம் ஆனகுந்தி பண்றது ஆண்டவர் கூடிய ஆயன் தங்கி அவளன் கூடிய சுபத்திரி அம்மா என்பது நீங்க தானே? ஐயோ அம்மா ஆபத்து. மண்டையில ஏதோ புண்ணு செலஞ்சியாட்டு இருக்கு. எங்களை யாருன்னு கேக்குறீங்களே? நாங்க யாருன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இல்லம்மா நீங்க யாரு நீங்க சொல்றதா இருந்தாலும் அந்த சீலை நீக்குங்க. நாங்க பாத்துட்டு அப்புறம் சொல்றோம். ஆமா சீலை தூக்குங்க. நாங்க பாத்துட்டு எஸ் சீலை தூக்குங்க. நான் பாத்துட்டு ஆமா எங்களுடைய ஆபத்தை காப்பாத்துறன்னு சொல்லி கை போட்டு சத்தியம் செய்யுங்கள். நாங்க பிறகு யாரு எங்களுக்கு என்ன ஆபத்துன்னு சொல்றோம். ஐயோ பொம்பளைக்கு பொம்பளைக்கு செஞ்சா என்ன ஒண்ணும் தப்பே கிடையாது. அப்படி ஏதாவது நடக்குமா? என்ன பண்ணா இல்ல பொம்பளை பொம்பளை சத்தியம் பண்ணா ஏதாவது நடக்குமா? ஏதாவது ஆபத்து வந்துருமா? அப்படி சொல்லி ஒரு ஓசனை கேக்குறேன். ஆம்பளையும் பொம்பளையும் பண்ணாதான் பெரிய விபரீதம் நடக்கும். ஆனா பொம்பளையும் பொம்பளையும் பண்ணா ஒண்ணும் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு எந்த கேஸுமே கிடையாதுன்னா பாத்துக்க. கேஸ் வந்துருச்சு. இல்ல இல்ல கேஸ் கிடையாது. சரிமா உங்களுக்கு என்ன ஆபத்து என்ன காரணம் எதா இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா நீ ஆபத்தை காப்பாத்துறன்னு சொல்லு. நீயே பெண்ணு நானும் பெண்ணு. அது பெண்ணாக இருந்தாலும் நம்மளுக்குள்ள எதுக்கு சத்தியம்? ஐயோ தாயா பிள்ளை இருந்தாலும் ஒரு வாய் வெவ்வேறு தானே. அப்படி இந்த பூமாதேவி சாட்சியாக இந்த ஆகாயவன் சாட்சியாக என்னுடைய மாமா தர்மர் சாட்சியாக என் அண்ணன் கோபாலக்கு ஐயா நடுமத்தில குழம்பு இருக்குது. நசுங்கி விட்டுறாதீங்க ரெண்டு பேரும். அது பாவம் பிறந்தது பாவம். இந்த பூமாதேவி சாட்சியாக சாட்சியாக மாமா தர்மர் சாட்சியாக என் அண்ணன் கோபால கண்ணன் சாட்சியை வைத்து உங்களுக்கு எந்த
என் மாங்கல்யமே போனாலும் சரி உங்க 27 பேத்து மாங்கல்யத்துக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காக்கிறதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க. சரி என்னுடைய மாங்கல்யமே போனாலும் பரவாயில்ல, உங்களுடைய மாங்கல்யத்தை நாங்க காப்பாத்துறோம். சத்தியம் சத்தியம் சத்தியம். எங்களுடைய மாநிலமே போனாலும் சரி, எங்களுடைய மாநிலத்தை நாங்க காப்பாத்துறோம். மாங்கல்யம் மாங்கல்யம் நாங்கள் தான் குறிச்சாத்திர வீடு உண்மை ஆண்டோடக்கூடிய ஆகாயேந்திரனை மாலையிட்ட தேவிங்க தான். நாங்க 27 பேரு. ராசாடே கோபாலு நிக்கிறான் பாருங்க. அடிக்கடி கட்டுறது கொய்யா பழம் கட்ட. என்ன சொல்லலாம், ஒரு ஆகாய கதிரவனுக்கு 27 தேவன் ஒருத்தனையே கட்டிட்டாங்க. உன்ன யாராவது ஒண்ணு கட்டுறதுக்கு யாராவது உண்டா? 27 பொண்டாட்டிகளே எதனால என்னுடைய மனவாளம் மாறிட்டா தெரியுமா? 27 பேத்துக்குமே குழந்தைங்க இல்ல. பகவானே என்ன பாவத்தை செஞ்சீங்களோ தெரியும். அப்படி குழந்தைங்க இல்லையேன்னு சொல்லி குழந்தைங்கள 27 பேத்துக்குன்னா அண்ணாம என்ன பண்ண போட்டிட்டு ஊசி போட சொல்லமா? குழந்தைங்க இல்லையேன்னு சொல்லி என்னுடைய மனவாளரும் 27 தேவிங்களும் நாங்க தேவலோகம் போனோம். எதுக்கு? என்ன காரணம் பண்ணுங்க? பிள்ளையோட வாங்குறதுக்கு. புத்திரபாய்க்கு வர வாங்கணும்னு. சரி. அப்படி போகு வழியில எங்க வீட்டுக்காருக்கு மைக்க வந்துருச்சு. உங்களுக்கு என்ன ஆபத்து அத சொல்லுங்க. தண்ணீர் தாகம் வந்தது. தண்ணீர் தாகத்தினால நாங்க வெத்தலை தாம்பழத்தை கொடுத்தோம். வெத்தலை தாம்பழத்தை போட்டாரு. மறுபடியும் மயக்க வந்துச்சு. வெத்தலை கொடுத்தாலும் சரி, தாம்பழத்தை கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வருது. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் மயக்க வருது என்று சொல்லி சொன்னதும் உங்களை பார்த்த உடனே அந்த குழந்தை பாவம் தூங்கி வீட்டு வீச்சு கட்டுது. ரெண்டு பேரும் கடா போத மாதிரி இருக்கிறோம். காலைய கோயில கடா போதும் இங்க வந்து சரி சரி சரி. அந்த பையன் சூப்பரா பேசுறான். அதனால மைக்கு வருதுன்னு சொன்ன உடனே அந்த வெத்தலை தாம்பலத்துல பாக்குல சொத்த பாக்கு இருந்து போட்டு இருந்தா மைக்கு வருங்க, அத கீழே துப்புங்க அப்படின்னு துப்ப சொன்னோம். மேல துப்புனா அது எங்க வந்து விழுவோம்? ஐயோ, கீழே இருந்து விழுந்திருந்தா பரவாயில்லாமே. எங்க விழுந்தது? அண்ணார்பட்ட அரிராம கண்ணு உலக நன்மைக்காக வேண்டியும் ஆண்டவருடைய நலனுக்காக வேண்டியும் கிருஷ்ண கங்கா நதி கரையில அவங்களை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் எப்பயுமே அப்படிதான் தூங்கி எந்திரிச்சு இந்த பாண்டவர் பசல் காய்க்கிறதுக்கோசரம் அவர் கங்கா நதியில உட்கார்ந்து தவங்க இருந்து பழக்கமா இருந்தா அதுக்கு என்ன? அதுக்கு தவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது மேல துப்பின எச்சி தாம்பலாம் உங்க அண்ணன் கையில விழுந்துருச்சு. அப்புறம் அவர் சும்மா விட்டாரா? அறியாத துப்பியதுனால் உங்க அண்ணன் அரிராம கண்ணு என்ன செய்தார் தெரியுமா? சுதர்சனா சக்கரத்தை என்னுடைய கணவருடைய சிரத்தை அறுக்க அனுப்பி இருக்கிறார். அதான கேட்டேன். எங்க அண்ணன் சும்மா விட மாட்டாரு. எங்க அண்ணன் சும்மா எப்படி விடுவாரு? வெத்தலை தாம்பலம் கையில் துப்புறதுனால எங்க அண்ணன் சக்கரம் அனுப்பி இருக்கிறாரு மண்ணோட சிரமம் இருக்கிறதுக்கு. இருக்கட்டும். எங்க அண்ணன் சக்கரம் அங்க இருக்கட்டும். எங்க 27 பேத்து நீ யாரு? நீ யாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னு சத்தியம் பண்ண நாங்க நீதி தவற மாட்டோம், நாங்க நேர்மை தவற மாட்டோம் அப்படி சொல்லி உன்னோட சத்தியம் பண்ண இருக்கிறேன். மாங்கல்யமே போனாலும் சரி உங்க 27 பேத்து மாங்கல்யத்துக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காக்கிறோம்னு சொல்லி சத்தியம் பண்ணல. இப்ப நாங்க சுமங்கலியா இருக்கிறோம்னா என் கணவர் உயிரோடு இருந்தாதான் நாங்க 27 பேரும் தீர்க்க சுமங்கலியா முடியும். புருஷன திம்பியோ இல்ல அவங்க அண்ணன திம்பியோ தெரியாது. நாங்க மாங்கல்ய சுகத்தோடு வாழணும். என் புருஷன் உயிரோடு இருக்கணும். சத்தியம் வாங்கிட்டீங்களா? அது எங்களுக்கு தெரியாது.
என்ன பண்ணணும்? ஏன்டி இப்படி கை தட்டிட்டு தெரியல நீ? சத்தி மாட்டி இருக்கற. அனுப்புடா போட்டுல. சரி அப்படியே அந்த கடிக்க கூட கட்டிட்டு வரேன். இங்க பாரு. எத்தனை வருஷத்துல பாரு பாப்பா இங்க. போ. நல்லா கேளு. சூரியன் உதயமாகிறது. மாலை பொழுதுக்குள்ள என் கணவனுடைய சிரத்தை உங்க அண்ணன் சுதர்சன சக்கரம் அறுத்துரும். அதுக்குள்ள எப்படியாவது என் கணவனுடைய சிரத்தை காப்பாத்தணும். நின்னுகிட்டு வீணா பேசிட்டு ஒரு செக்ஷன்ல ஒரு கேஸ் இருக்குது. எனக்கு சிட்டா மாட்டிக்கிட்டு சொன்னேன். மர்மமாக ஒரு இடத்துல சத்தியம் வாங்கிட்டாங்க. இவருடைய மர்மமாக வாங்கி இருந்தாலும் ஒரு பொம்பளை போய் நான் எப்படி சக்கரத்தை நிறுத்த முடியும்? அந்த சக்கரத்தை என்னால தடுத்து நிறுத்த முடியாது. இவருடைய மன்னனை நாங்க 2 பேர் இருந்தா தான் சக்கரத்தை தடுத்து நிறுத்த முடியும். அந்த சக்கரத்தை நிறுத்தணும்னா மன்னனை போய் பார்க்கணும். வாங்க போலாம். அவங்க காணகத்துல இருக்காங்க. அவங்க காணகத்துல இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வனமும் நம்ம தேடி போய் இவருடைய மன்னனை பார்க்கணும். பாப்போங்களாமா? அர்ஜுனா எனக்கு அபயம் அபயம் ஐயா.